கடந்த 5 ஆண்டுகால காட்டாட்சி, கடுமையான விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளால் திமுக அரசின் மீது பொதுமக்கள் மிகுந்த கோபத்தில் இருப்பதாகவும், எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் தமீம் அன்சாரி அவர்கள் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தில் தலைமை வகிக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் வாரிய தலைவரும் ஆகிய திரு ஆதிராஜாராம் அவர்கள் சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராக மனு தாக்கல் செய்தார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் திரு ஆதிராஜாராம் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த அனைவரும் வாக்களிப்பார்கள் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை வீழ்த்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் மாவட்ட செயலாளர் திரு ஆதிராஜாராம் அவர்கள் வெற்றி வாகி சூடுவார் என அதற்கான களப்பணிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும், கடந்த 5 ஆண்டுகளாக சிறுபான்மை மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்த திமுக இந்த முறை சிறுபான்மை மக்களாலேயே மண்ணை கவ்வும் என அவர் தெரிவித்துள்ளார். KEM தமீம் அன்சாரி, தென்சென்னை வடக்கு கிழக்கு சிறுபான்மை பிரிவு மாவட்ட கழக மாவட்ட செயலாளர். புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிணங்க சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியில் வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஆதிராஜாராம் அவர்களை களத்தில் இறக்கியுள்ளார்கள். அவரை எதிர்த்து நிற்கும் உதயநிதி ஸ்டாலினை விட அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற கழக தோழர்கள் அனைவரும் ஒன்றாக பணிபுரிந்து அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். ஏன்னு கேட்டாக்கா SIRல முறைகேடான வாக்குகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டாங்க. பெரும்பாலும் கள்ள ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது இந்த 5 வருஷம் இவங்க சரியான ஆட்சி செய்யல. மக்கள் எல்லாம் ஒரு மோசமான நிலைமைக்கு வரி, விலைவாசி உயர்வு அது இதுன்னு எல்லாமே மிக ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ரெண்டாவது இந்த 5 வருஷம் எந்தவித ப்ராஜெக்டோ ஒண்ணுமே அவங்க பண்ணவே கிடையாது. இது வரைக்கும் 70 வருஷ அரசியல்ல 5.5 லட்சம் கோடி தான் மொத்தமே கடன். இவங்க அந்த 5 வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி கடனை வாங்கி இப்போ 10 லட்சம் கோடி கடன் ஆக்கி வச்சிருக்காங்க. சரி, அந்த பணம் எதுக்கு வாங்கினாங்கன்னா மக்களுக்காக தானே வாங்கியிருப்பாங்க. அப்புறம் என்னத்துக்கு வரி ஏத்துறாங்க? எல்லாத்தையும் ஏற்றி வச்சு இப்போ எல்லாமே அவங்க குடும்பத்துக்கு கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. அவ்வளவுதான். 5 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன்ல இஸ்லாமியர்களை ஏமாத்தி பொய் வாக்குறுதி கொடுத்து இவங்களை ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. மற்ற விஷயத்துல எல்லாம் ரிலீஸ் பண்றோம்னு சொன்னாலே இவங்க பெட்டிஷன் போடுறாங்க. இவங்களை ரிலீஸ் பண்ணக்கூடாது, இவங்க ரிலீஸ் பண்ணாக்கா இவங்க வெளியில வந்தாக்கா இவங்களால ஜனங்களுக்கு பிரச்சனை, இவங்க தீவிரவாதி அப்படின்னு சொல்லி இவங்க ரிட் மனு போடுறாங்க. இப்படிதான் CAA NRC அப்படின்னு சொன்னாங்க. CAA NRC 5 வருஷம் ஆச்சு. தமிழ்நாட்டுல யாரும் இது வரைக்கும் ஒரு முஸ்லீம் கூட இஸ்லாமியர் கூட விரட்டப்பட்டதா நம்மளுக்கு தெரியல. அதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வராங்க பாத்தீங்களா, பங்களாதேஷ்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, அத மாதிரி ஆளுங்களை தான் அவங்களை வெளியேற்றுறதுக்காக தான் இந்த CAA NRC எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. CAA NRC கொண்டு 5 வருஷம் ஆச்சு தமிழ்நாட்டில். அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் மற்றும் பிரச்சார நிகழ்வுகளின் பொழுது தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் தமீம் அன்சாரி மற்றும் அதிமுக கழக நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள், சிறுபான்மை பிரிவினுடைய பல்வேறு நிர்வாகிகள், பூத் முகவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் திரு ஆதிராஜாராம் அவர்களின் வெற்றிக்கான பிரச்சாரங்களை மக்களிடம் கொண்டு சென்றனர்.